ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சோஃபி ட்ரீம் வேர்ல்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு விலாகோடு தான் வந்திருக்கேன். இது வந்து நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து லீவெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புன விலாக் தான். கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குனால ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அப்படின்னா ஒரு 6 o'clock அந்த டைமுக்கு தான். கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் பேக் பண்ணிட்டு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு எங்கள் குட்டி வாண்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, அம்மா வீட்டில் எப்போவுமே காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா லன்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறங்காட்டிக்கு காலையில் வந்து எப்போவுமே சிகப்பு கவுனி அரிசி கஞ்சி இல்லை இழுப்பம்பூ கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகை கஞ்சியாக தான் இருக்கும். ஆனால் மதியானம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து நான் வெஜிடேரியன் இல்லாத சாப்பாடே கிடையாது. அந்த மாதிரி தான் நாங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு காலையில் எல்லோரும் கஞ்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி கஞ்சி ரெடி பண்ணிட்டாங்க. லஞ்சுக்கும் நாங்கள் எங்கேயும் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு, இறால் தொக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷு இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்லாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்குள்ளே சீக்கிரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிடலான்னு சொல்லி போய் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் வந்து கேரியரில் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடி. இன்றைக்கி கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் எடுத்துகிட்டு, ஏன்னா நாளைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் சீக்கிரம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணி கிளம்பிகிட்டு இருந்தோம். கிளம்பி முடித்த லக்கேஜெல்லாம் வந்து வண்டியில் ஏற்றியாச்சு. இதோ பாருங்கள், வண்டியில் விழுந்த எல்லா சீட்டையும் மடக்கி விட்டுட்டு ஜாலியாக நாங்கள் படுத்துட்டு போகலான்னு சொல்லி இந்த தடவை தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சீட்டெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கு அடியெல்லாம் லக்கேஜெல்லாம் போட்டுட்டு குழந்தைங்களாம் இருக்கிறங்காட்டிக்கு ஜாலியாக படுத்துட்டு அப்படியே விளையாண்டுருப்பாங்க. போகிறதுக்கும் நம்மளுக்கும் டயர்ட் ஆகாது. தூங்குறதுனால அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. யார் யார் வீட்டிலலாம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா நாங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, வீட்டிலேருந்து ஊருக்கு கிளம்புனாலும் சரி, எங்களுக்கு வந்து அந்த திருஷ்டி வந்து கழித்து தான் வந்து அனுப்பிச்சும் விடுவாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிடும் போதும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வந்து எங்களை உள்ளேயும் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்வாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலைக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நீ மறுபடியும் லீவ் விட்டால் மட்டும்தான் ஊருக்கு வர முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.